ஓகே. வந்தீங்க ஸ்கிரீன். கடைசி நாங்க ஒன்று சேர்ப்பேன் நீங்களே கடைசி கட்டத்துக்கு வந்துக்கிறோம். உன வந்து جزاؤهم عند ربهم. இந்த வரையிலது ஐந்த வந்த ஐந்த ரப்பிஹிம் ஐந்த ஐந்து என்று வரும். جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار. இந்த அன்ஹார் பார்த்தீங்க ஓதலே உங்களோட ஓதலே சுட்டுது காட்டுது. ஏதோ சம்திங் எதையோ ஒரு வித்தியாசமான விஷயம் போறீங்க. அன்ஹார் வர்றது எப்படி? جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار. அன்ஹார் ஹேர் சவுண்ட மெல்லினம் என்று கீழ் நோக்கி சரிவா உச்சரிக்கும். ராவ அதுல அந்த வல்லினத்தில பவர் கொடுத்துடும் சக்தி. அன்ஹார் جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار. تحتها من الذي تحتها الأنهار تحتها الأنهار அந்த மாடி. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار. இந்த அன்ஹார் ஏன் அந்த நாக்கு வல்லினத்துக்கு போகுது இல்ல நிப்பாட்ட கூட வல்லின தொண்டை நடுப்பகுதிக்கு நாக்கு போகுது இல்ல. அன்ஹார் இல்ல யோ அன்ஹார் جزاؤهم إن هي عي جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار. ம் அன்ஹார் அது மட்டும் சொல்லி காட்டுங்க. أنهار. தொண்டையில நடுப்பகுதிக்கு நாக்கு போகுதா? போகுது இல்ல. من அதுக்கு அதுக்கு இன்னொரு சும்மா ரா என்று சொல்லி பாருங்க. ரா. راء. எஸ் வெரி குட். இப்ப தொண்டை நடுப்பகுதிக்கு நாவினுடைய நுனிப்பகுதி மிக கவனமா நல்லாலாம் பட்டிக்குது அப்படித்தானே? எஸ். இந்த அதே ஸ்டைல் அதே அமைப்பு அதே அந்த படுற இடம் பியோர் ரெண்டு சொல்ற இடத்துல படுதான்னு பாருங்க. أنهار. இப்போ போதும் பாப்போம். இப்ப இத இந்த அந்த இந்த ஓதல் ஓதல வரணும். ம் இந்த உச்சரிப்பு.
جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار. வரல. அன்ஹார் அப்படிதான் நிக்குது. அந்த ரா இர் என்ற சவுண்ட் வருது இல்ல. جزاؤهم عند ربهم جنات عدن تجري 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 من تحتها الأنهار. ஒரு நாளைக்கு வந்து இது ஆனா போதாதான் பின்னுக்கு போகணும். அன்ஹார் இர் என்று தான் நிப்பாட்டிங்க. இர் அல்ல இர். அந்த இர்ர சொல்லி பாருங்க. இர். إر திருப்பி சொல்லுங்க. إر இர். ஆ ஓகே. இப்ப அந்த வருது அப்ப ஏன் ஓதும் போக்குல மட்டும் மாறுது. ம் ஓதுங்க பாவம். جزاؤهم جزاؤهم عند ربهم جنات عدن تجري تجري من تحتها الأنهار. அன்ஹா மாறுது. من تحتها الأنهار. விளங்குது போல தான் விளங்குது. நான் ஹோம்ஒர்க் தந்தேன், அந்த வசனம் தந்தேன். எனக்கு ரெடி ஆயிட்டு வாங்க இல்லையா? கிளாஸ்ல ஓதல. ரெடி ஆயிட்டு வாங்க இல்லையா? உனக்கு தரல அப்படியா? أوريدي ஆயிட்டேன். سنة ம் ஓதாது. குறிப்பா ராவும் ஹாவும் உங்களை என்ன சொல்றேன், உங்களோட ஓதலே தலையில மாத்து பாக்குது. ஹ யோர் ரெண்டு சவுண்டும் ஓதல் ஸ்டைல மாத்து. நான் தொடர்ந்து ஓதுங்க பாப்போம். அன்ஹார். ஆ تسليم ولا விளங்கல. تسليم ولا அப்படி ஓது கொண்டு போங்களே பாப்போம். என்ன ஷூன்னு பார்த்துக்கணும். جزاؤهم عند ربهم جنات عدن تجري تجري من تحتها الأنهار من تحتها الأنهار خالدين فيها أبدا. ம் அன்ஹாரு அதுவும் இன்னும் கதிப்பதுக்கு மாறிடும். அடுத்து அன்ஹாரு ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா அன்ஹாருங்கிறது இப்போது இன்னைக்கு லெவலில் வந்து முன்னாடி வர சொல்லோட சேர்ந்தா வந்தீங்க. அல் அன்ஹார்டா ஓது வெளி வரும். உதாரணம் சரி அப்ப அல்ல அன்ஹார்டு ஓத இயலாது. அலிஃபுக்கு பத்ஹாத்தும் இல்ல. இல்ல அன்ஹார்டு சுக்குன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? மின் தஹ்தி அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வரணும். இப்போதே வச்சுக்கோங்க. நான் இன்ஷா விஷயம் சொல்லி தருவேன் எப்படி வரலாம் அப்படி. ரெண்டாவது பாபு. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. இதுக்கு வருமா? رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. மூணாவது. ألم نشرح ألم نشرح لك صدرك
ஸ்வதுரக் ஸ்வதுரக் ஸ்வ ரா ரெண்டும் ஒரே அமைப்பு எடுத்து வரும். ألم نشرح لك صدرك நாலாவது إن سعيكم لشتى இப்போ إن سعيكم لشتى ஐந்தாவது فأنذرت فأنذرتكم نارا تلظى இக்காம ஒதுங்கோ சின்ன பிள்ளை இது. فأنذرتكم نارا تلظى இல்ல ராட இஷ்யூ பெரிய இஷ்யூவா இது. ஷம்பா நீங்க என்ன செய்யண்டா டைம் ரெக்கார்டு கொஞ்சம் திருப்பி கேட்கணும். நான் போன கிளாஸ்ல இது அந்த ஸ்டெப் போகல. இந்த ஸ்டெப்ல நீங்க அடுத்த இதுக்கு மாறினீங்கடா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போனீங்க. அடுத்த கட்டம் அடுத்த சாப்டர் போகணும். அடுத்த சாப்டர் இப்போ 5வது சாப்டருக்கு நான் போகணும். போன கொஞ்சம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதனால நீங்க இந்த ரால அதாவது குறிப்பா முதலாவது 2வது வசனம் 3வதுல கொஞ்சம் அதாவது வல்லினமான எழுத்தோடு வார நேரம் இது கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு. ராண்டு செல்றதை விட அப்படி பொதுவா சொல்லலாம். இப்ப இந்த ராவை பாருங்க 3வதுல இந்த ராவையும் தூக்கணும், இந்த சாவையும் மேல்நோக்கி தூக்கணும். அதுக்காக வேண்டி ஏனைய எழுத்துக்கள் எந்த ஒரு விதமான வித்தியாசத்துக்கும் உட்படக்கூடாது. நீங்க அதை கொஞ்சம் சொல்ற தடுமாற்றம் கொண்டு திடீர்னு ஒரு குழப்பத்துக்கு நீங்க ஆளாகிறீங்க. ஆனா பொருள் சரி சரி வந்துடுது. நான் சொல்ல அந்த ஆரம்பத்துல தடுமாற்றம் நீக்கிறதும் நல்லம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அதுவும் இல்லாமல் போனா இன்னும் எங்களுக்கு ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட உறுதியான ஒரு அமைப்பு ஓதலுக்கு நாங்க மாறிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த ஒர்க்கை நான் ஹோம் ஒர்க்கா நாங்க ஒரு கிளாஸுக்கு ரிவைஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸுக்கு எப்படி என்றால் அந்த ஒருக்கா ஓதி காட்டிட்டு அடுத்த பாடத்துக்கு போவோம். அப்படித்தான் இது ஒரு பாடத்துக்கு வச்சு உட்கார்ந்து முடிய இயலாது. எனக்கு சொல்றது நீங்க ப்ரிப்பேர் ஆகும் வந்து கிளாஸ்ல. உஸ்தாத் ஓ பெஸ்டா சொன்னதை கொஞ்சம் பிரிச்சு ஓதி காட்டுங்க. நான் ஓதிக்கிட்டேன் அப்படியா ஃபுல்லாவா? பாருங்க. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها من تحتها الأنهار خالدين فيها أبدا. இதுல அன்ஹார்ல நிப்பாட்டுறது பிரச்சனை இல்ல. அது உங்களோட வடிவத்துக்கு நீங்க வந்து நிப்பாடலாம். நான் ஒரு வடிவத்துல ஓதினேன். நிப்பாட்டினால் அந்த யோர் என்ற சவுண்டும் ஹேர்ட சவுண்டும் இதுல நிப்பாட்டினாலும் வல்லினம், சேர்த்து ஓதினாலும் வல்லினமே. அன்ஹாரு خالدين வல்லினம் தானே போதணும். அப்ப அதை கொஞ்சம் பிடிச்சுக்கணும். அந்த தடுமாட்டம் வரப்படாது. அதான் முக்கியம். மிச்சம் சிம்பிளான விஷயம், கஷ்டம் ஒன்றும் இல்ல. உங்களுக்கு ரெடி ஆயிக்கலாம்.